குதிக்காலில் ஏற்படக்கூடிய வலிகளும், அதாவது உத்தகைப்பு காயங்களும் அது ஏன் ஏற்படுகின்றது என்றும் அதிலிருந்து விடுபட நாங்கள் என்னென்ன பயிற்சி முறைகள் செய்யலாம் இந்த காணொலிகளாக முழுமையாக பார்க்கலாம். முதல்ல நாங்கள் இந்த உட்காயங்கள், அதாவது குதிக்காலில் இந்த உட்காயங்கள் ஏன் ஏற்படுறது பார்த்தீங்கன்னா, சிலருக்கு பார்த்தீங்கன்னா கூடுதலாக விடியப்புறங்கள், அதாவது அதிகாலையில் படுக்கையிடம் வைக்க சிலருக்கு குதிக்காலில் தாங்க முடியாத வலி ஏற்படுவதை காணக்கூடிய இருக்கும். இதற்கு பிரதானமான காரணம் என்று பார்த்தீங்கன்னா அவர்களுடைய வெயிட் இருக்கலாம், அவருடைய ஒபிசிட்டி, அதாவது அவர்களுக்கு அதிகமான வெயிட் இருக்கிறதாலேயும் சிலரோட குதிக்காலில் பெயின் வரலாம். அல்லது திடீரென இருந்துட்டு ஒரு குறிப்பிட்ட நேரங்கள், அதாவது அரை மணி நேரம் அல்ல 1/4 மணி நேரத்துக்கு மேலதிகமான நேரங்கள் நடக்கிறவர்கள் ட்ரெட்மில் பார்க்குறவர்களுக்கு அந்த சர்ஃபேஸ், அதாவது அந்த மேற்பரப்பு வந்து தடித்த தன்மையாக இருக்கிறக்க சில வேளை அவர்களுக்கு அந்த குதிக்காலில் பெயின் வரக்கூடிய மாதிரி இருக்கும். அவர்கள் கொஞ்சம் நேரம் வேலை செய்தவர்கள் அந்த குதிக்கால் கொஞ்சம் பெயின் குறைவாக காணப்படக்கூடிய இருக்கும். இதற்கு மெயின் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் பாவிக்கிற ஷூவாக இருக்கலாம். ஷூன்றது நாங்கள் பாவிக்கிற சப்பாத்துகளாக இருக்கலாம். அது கொஞ்சம் தடித்த தன்மையாக காணப்பட்டால் அந்த எங்களோட குதிக்காலில் காணப்படுகிற லிகமெண்ட்ஸுக்கு அல்லது அந்த மசில்ஸுக்கு பொதுவாக அந்த கடுமையான ஓவர் யூஸ் பண்ணுறதாலே அந்த குதிக்கால் வலி ஏற்படலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, குதிக்காலில் ஏற்படக்கூடிய உட்தகைப்பு காயங்கள், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக ஒரே மாதிரியான வேலை செய்கிறவர்களுக்கு, உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நின்று வேலை செய்கிற ஒரு ஆசிரியர் தொழில்துறைகளாக இருக்கலாம், அல்லது ஒரு டிரைவிங் செய்கிறவர்களாக இருக்கலாம், அல்லது ஒரு சிகை அலங்கரிப்பு போன்ற வேலை செய்கிறவர்களாக இருக்கலாம். இவர்களுக்கு கூடுதலாக பார்த்தீங்கன்னா விடியப்புறம் விழுந்துக்கு அவர்களுடைய குதிக்கால்களில் கொஞ்சம் கடுமையான வலி ஏற்பட காணக்கூடிய இருக்கும். அதுக்கு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, அவங்களோட குதிக்காலில் ஒரு எலும்பு இருக்கிறது. அந்த எலும்போடு சேர்ந்து மற்ற விரல்களுக்கு 5 விரல்களுக்கும் 5 எலும்புகளோடு தொடரப்பட்ட எலும்புகள் காணப்படுகின்றன. அந்த எலும்புகளுக்கிடையே அந்த லிகமெண்ட்ஸ் மற்ற டெண்டன் போன்ற டிஷ்யூக்கள் காணப்படுகின்றன. அந்த டிஷ்யூக்கள் வந்து தொடர்ச்சியாக ஒரே மாதிரியாக இருக்க அதுக்கு தொடர்ச்சியான நீட்சித்தன்மையாக காணப்படாது இந்த வலிகள் ஏற்படக்கூடிய இருக்கு. இன்னொரு வகையில் பார்த்தீங்கன்னா, அந்த குதிக்காலில் ஏற்படக்கூடிய கல்சிய படிவு, அது சம்பந்தமாக எங்கே நான் இதில் குறிப்பிட விரும்பவில்லை. நான் பொதுவாக ஏற்படக்கூடிய உட்தகைப்பு காயங்களும் அதிலிருந்து விடுபடக்கூடிய பயிற்சி முறைகளை நான் இங்கே இது இந்த காணொலியில் தொடர்ச்சியான பகுதியில் நான் இதில் குறிப்பிடுகிறேன். பார்த்து அதனை செய்து நீங்கள் அந்த குதிக்கால் வலிகளிலிருந்து விடுதலை ஆகலாம் என்பது என்னுடைய கருத்தாக காணப்படுகிறது. முதல்ல எங்களோட குதிக்காலுக்கு செய்யக்கூடிய வார்ம் அப் எக்ஸசைஸில் பார்ப்போம். இந்த வார்ம் அப் வந்து எங்களோட குதிக்காலுன்ற ரொட்டேஷன் இருக்கும். வலப்பக்கமாகவும் இடப்பக்கமாகவும் 2 குதிக்காலுக்கும் மாறி மாறி செய்வதனூடாக உங்களுடைய குதிக்கால் பகுதியை சுற்றி இருக்கிற அனைத்து தசைகளும், உங்களோட லிகமெண்ட்ஸ் மற்ற டெண்டன் போன்ற டிஷ்யூக்களும் வந்து வார்ம் அப் ஆகி உங்களுடைய அந்த மசில்ஸ்கள் வந்து தேவையான அதாவது உங்களுடைய கீட்டை பெறுகிறது. அதுக்காக கட்டாயம் நீங்கள் இந்த வார்ம் அப் செய்கிறது சிறந்தது. இதுக்குரிய வார்ம் அப் இதுவாக காணப்படுகின்றது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதுக்குரிய ஸ்ட்ரெச்சிங் முறை. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டவலை வச்சும் செய்து கொள்ளலாம், அல்லது நான் இதில் இந்த பெல்ட்டின் உதவியுடன் செய்து காணப்படுறேன். இந்த ஸ்ட்ரெச்சிங் செய்யும்போது உங்களுடைய குதிக்காலில் காணப்படுற லிகமெண்ட்ஸ் தேவையான அளவு நீட்சியை பெறுகின்றது. இது குறைஞ்சது 5 to 10 செகண்ட்கள் வரை தொடர்ச்சியாக நீங்கள் 1 to 2-3 தடவைகள் மீண்டும் மீண்டும் செய்வதனூடாக இது இந்த நீட்சி பயிற்சி செய்ய முடியும். இதில் பார்த்தீங்கன்னா இது இன்னொரு வகையான நீட்சி பயிற்சி. உங்களோட பின் உடல் பகுதி நேராக நிற்க வேண்டும். இந்த கால் இதில் படத்தில் காட்டியவாறு நேராக இருக்க வேண்டும். அதே மாதிரி குதிக்கால் உயர்வாகவும் முன்னம் விரல்கள் தாழ்வாக காணப்படுவதாக முன்பக்கத்துக்குள்ளாக இந்த குதிக்காலினுடைய ஸ்ட்ரெச்சிங் பயிற்சிகள் முழுமையாக செய்ய முடியும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த குதிக்காலுக்கும் காப் மசில்ன்றது எங்களுடைய முழங்காலுக்கு பின்பகுதியில் காணப்படுற மசில். இந்த காப் மசிலும் சிறிதளவு வேலை செய்யும். ஆனால் நாங்கள் காப் மசில் எங்களை பிரதான நோக்கமில்லை. இந்த குதிக்காலில் ஏற்படக்கூடிய வலிகளை போக்குவதற்காக தொடர்ச்சியாக 1 செகண்ட்கள் தொடர்ச்சியாக மேலே அல்லது கீழே வைத்து கொள்ள வேண்டும். கீழே எந்த சப்போர்ட்டும் இல்லாமல், அதாவது இந்த குதிக்கால் அந்தரத்தில் நிற்பது போன்ற அசைவில் காணப்படும். உங்களோட பின் தசைகள் முழுவதுமாக நேராக நிற்பதனூடாக உங்களுடைய அந்த நீட்சித்தன்மை அதிகரிக்கலாம். ஆக இதை கருத்தில் கொண்டு நீங்கள் செய்தால் இந்த பின்காலில் காணப்படுகின்ற குதிக்கால் வலியை நீங்கள் நீக்கிக் கொள்ளலாம். அடுத்து
அடுத்ததாக உங்களுடைய கால்களை விரித்த நிலையிலும் இன்னொரு பயிற்சியாக உங்கள் கால் விரல்களை ஒடுக்கிய நிலையிலும் வைத்து இந்த பயிற்சிகளை 1 தொடக்கம் 10 தடவைகள் 3 செய்வதனூடாக 2 செகண்ட் செய்வதனூடாக இந்த வலிகளிலிருந்து நீங்கள் விடைபெற்றுக் கொள்ளலாம். இது போன்ற டிப்ஸை நீங்கள் எனது சேனலிலிருந்து பெறுவதற்கு எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதோடு உங்களது கருத்துக்களையும் இந்த சேனலில் பதிவிடவும். நன்றி.